இந்த புஷ்பாங்கிற படம் ப்ரொடியூசர் அதான் இங்கே வந்திருந்தார். அவர் வந்து ரவி சார் அவர் வந்து சொல்லும்போது நீங்கள் தாங்க எதா பண்ணணும், 13 நாள் இருக்கு. அதுவும் புஷ்பா மாதிரி ஒரு படம் 3 மணி நேரம் படம் 13 நாள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் அதில் தப்பானேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ தான் வந்து அடுத்த கட்டங்கள் பெரிய ஹீரோக்களோட படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், மாஸ் படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதில் ஒருவேளை தப்பாச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் 13 நாள் எடுத்து சரியாக பண்ணலைன்னா இவருக்கு பண்ண தெரியாதுங்கன்றாங்க. இதான உண்மை. எனக்கு பண்ண தெரியுங்கிற திறமை எனக்கு தெரியும், என்னை க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தெரியும், ஆடியன்ஸுக்கோ இல்லை புதுசாக பண்ணுற டைரக்டர்ஸுக்கு தெரியாது. நான் எடுக்கணுமா அப்படின்லாம் யோசித்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னென்னா தெரிஞ்சு போச்சு, இந்த படம் நம்மளை தீர்மானிக்கும். இது வந்து இவர் இதை பண்ணார்னா இந்தியா லெவலில் எந்த படம் கொடுத்தாலும் பண்ணுவாருங்க அப்படின்னு ஒன்று. ஸோ தைரியமாக பண்ணோம். பட் டிஎஸ்பிக்கும் அவங்களுக்கும் வந்து என்ன பிரச்சனைங்கிறது உண்மையாகவே எனக்கு தெரியும். நான் இது வந்து ஏதோ சபை நாகரிகத்துக்காகவோ இல்லை வந்து கேமராக்காகவோ சொல்ல, உண்மையாகவே எனக்கு தெரியாது. நான் அதுக்குள்ளே போகவும் நானும் அதை சொல்கிறேன், ஆடியன்ஸாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா பிரச்சனை இருக்கா இவங்களுக்குள்ளே? நம்ம என்ன பண்ணோம், நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு, நம்ம பண்ணோம், அதை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு பண்ணோம். ஆக்சுவலி என்னென்னா புஷ்பா 2ல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஒர்க் நம்மளோட தான் இருக்குது. அவரோடது முக்கியமான இடங்களில் சிலதெல்லாம் அவரோட மியூசிக் இருந்துச்சு. அவரோட ஏன்னா அவரும் பண்ணார், இதுக்கு அவருக்குமே நிறைய கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கும் இருந்தது நிறைய இதில். நான் ஒரு ஆக்சுவலி அந்த டைமில் நான் அவர் கூட பேச ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அது அவருமே கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இது பண்ண முடியல. அயோக்கியாவும் இதுக்கு முன்னால் நீங்கள் கேட்டீங்களே, அயோக்கியாவுக்கும் இதுக்கும் ஒரு இது இருக்குது. எப்படின்னா எனக்கு இந்த படத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஃபஸ்ட் பார்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட் பார்ட்டில் எடிட்டில் ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணது வந்து அயோக்கியாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை நிறையா எடுத்து வச்சு தான் எடிட்டே பண்ணியிருக்காங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னா, என்ன இல்லை எடிட்டில் ஃபுல்லாக அயோக்கியாவோட மியூசிக் இருந்துச்சு, நீங்கள் அயோக்கியாவோட மியூசிக் மாதிரியே தான் பார்ட் 1ல் இருக்கிற தீம்ஸ்லாம் நிறையா வரும், ஏன்னா அவங்க அந்த மீட்டருக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு, அதனால தான் அவங்க என்னை இந்த படத்துலேயே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா புஷ்பா 2ங்கிறது இப்போ எப்படி விக்ரமேதா வந்து சாமுக்கு வந்து ஓ பரவாயில்ல இப்படி ஒரு படம் இவர் பண்ணுவார் அப்படிங்கிற எப்படி இருந்துச்சோ, இப்போ ராக்கெட்ரினா ஓ கிளாஸான ஒரு படம் அப்படி அவரும் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் படம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத நம்ம காமிச்சிருக்கோம். பட் அதுக்கு நல்ல ரிவ்யூ எல்லாமே ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபார் சம் ரீசன்ஸ் என்னவா வேணா இருக்கலாம், ஒரு ப்ரொடியூசர் கூட ஒரு இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைனா டேட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஒரு படத்துல இருந்து ரீப்ளேஸ் ஆகும்போது அது எந்த விதத்தில் அந்த மியூசிக் டைரக்டருடைய இந்த இதை அஃபெக்ட் பண்ணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, நான் என்ன சொல்லேன்னா எல்லாத்தையுமே நீங்கள் ஏன் இப்போ இந்த உலகத்தில் நான் இது மியூசிக் மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே ஏன் நம்ம வந்து காட்டுக்குள்ளே பட்டுன்னு எடுக்கணும்? ஐயோ முடிஞ்சு போச்சா, ஐயோ இவ்வளோதானா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இந்த வெள்ளிக்கிழமை ஒரு படம் இல்லைன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு படம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நான் எனக்கு ஒரு படம் கிடைக்கல, இல்லை என்னையே நிறைய படத்தில் என்னையே தூக்கியிருக்காங்களே, நான் தான் சொன்னேன் இவர் அந்த படத்தில் போயிருக்கேன் நிறைய படம். இப்போ ஐடென்டிட்டின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதில் நான் பண்ணியிருந்தேன். அது நான் நிறைய மியூசிக்கெல்லாம் பண்ணேன், ரொம்ப நல்ல மியூசிக்கு எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஒரு டைமிங்கில் அதில் நான் இல்லை, ஏன் இல்லைன்னு எனக்கு தெரியல. நிறைய இது மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனைகள், அதுக்காக நான் வந்து ஐயோ நம்ம ஐடென்டிட்டி பண்ணலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல. எனக்கு அந்த டைரக்டர் கூட நல்லா க்ளோஸ், நான் இப்பயும் விஷ் பண்ணேன். நமக்கு அவர் கால் பண்ணி பிரதர் இந்த படம் வேறு லெவல் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் அவர் விஷ் பண்ணி எனக்கு மனசாவில் நான் சும்மா ஏதோ இதுக்காக இல்லை, அவர் ரொம்ப இதாகிட்டார், ஹாப்பி ஆகிட்டார், ஓகே சூப்பர் சாம். ஏன்னா இங்கே எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க. நம்ம இப்போ